அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கூட பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்னு ஒரு தனியாக ஒரு ஒரு டிசீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து சம்மந்தப்பட்டது யாரெல்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக லிவர் வரும். ஸோ லிவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லிவர் ஃபேட்டி லிவராக மேபி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காரணிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் குறையும். கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலில் ரொம்பவே வந்துட்டு வீக்னஸாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆயில் ஃபுட்டு, நிறைய ஃப்ரை பண்ணது, எண்ணெயில் நிறைய வறுத்தது, அதே மாதிரி பிரியாணி அந்த மாதிரி அதில் வந்து நிறைய கொழுப்பெல்லாம் போட்டு ஒரு நான்வெஜ் பிரியாணி அதை அப்படி சாப்பிடுவாங்க. அதிலெல்லாம் வந்து நாங்கள் கண்ட்ரோலே பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையணும்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பாசிபிள் கிடையாது. அது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் நீங்கள் கொலஸ்ட்ரால் குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு ஏன் வருதுன்னே தெரியாமல் வந்திருக்கும். சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழம்புல வந்து எண்ணெயாக இருக்கும். ஒரு நான்வெஜ் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஏன் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.